இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் நம்ம நிறைய போர் விமானங்களை உருவாக்கிட்டு வர்றோம், வெளியிருந்து வாங்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில நமக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது அப்படின்னு பார்த்தா ரஃபேல்ல அடுத்த வருஷனை வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் காட்டிட்டு இருக்கோம். அதை தாண்டி ஏஎம்சிஏ ப்ராஜெக்ட் ஆகட்டும், தேஜஸ் MK1A, தேஜஸ் MK2 இந்த மாதிரி பல ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில திடீர்னு ரஷ்யாவிடம் இருந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபர் வருது. அதுவும் பர்டிகுலரா Su-57 அப்படிங்கிற ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை இந்தியாவுக்கு கொடுக்க ஆர்வமா இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இந்தியாவிலேயே தயாரிச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்கப்பா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் சொல்றாங்க. இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்க போகுது, அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்தியா இதை தயாரிச்சா நம்ம எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருங்க அதுல ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும், இது எல்லாத்தையுமே டீடைலா நீங்க பதில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டு வெல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், ரஷ்யாவிடம் இருந்து நம்ம ரொம்ப காலமாவே நிறைய போர் விமானங்களை வாங்கிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா Su-30 MK போர் விமானத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு S-400 அப்படிங்கிற பல பிரம்மாண்டமான முக்கியமான ஒரு மிசைல் எல்லாத்தையுமே வாங்கி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில ரஷ்யாவினுடைய முதல் 5ஆம் தலைமுறை போர் விமானம்னா அது Su-57 தான் சொல்றாங்க. ஆக்சுவலா இது வந்து அவங்க 10 to 20க்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்தியாவுக்கு அவங்க கொடுக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆக்சுவலா இது வரைக்கும் Su-57 யாரும் வாங்குறதுக்கு அதிகமா ஆர்வம் காட்டல. சப்போஸ் இந்தியா வாங்கினா இந்தியா மூலமா நிறைய நாடுகள் வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு தொடர்ந்து ஆஃபரை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா எந்த மாதிரி ஆஃபர்னா, இந்தியா வந்து Su-57 நீங்க வாங்கிக்கலாம், அதுவும் பர்டிகுலரா நீங்க வாங்கிக்கலாம்னா இந்தியாவிலே வந்து தயாரிச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் சொல்றாங்க. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இதுல எல்லா டெக்னாலஜியும் 100% நாங்க உங்களுக்கு கத்து கொடுத்துருவோம். அதை தாண்டி நீங்க வந்து எந்த மாதிரி மாடிஃபிகேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த Su-30 MK போர் விமானத்துல நம்ம நினைச்ச மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா இந்த Su-57ல முக்கியமான இந்தியாவினுடைய மிசைலை பொறுத்தருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா சுருக்கமா சொல்லணும்னா ஆஸ்ட்ரா மிசைல், ஆக்சுவலா ஆஸ்ட்ரா MK1, ஆஸ்ட்ரா MK2, ஆஸ்ட்ரா MK3. ஆக்சுவலா ஆஸ்ட்ரா MK3 எல்லாம் 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் ரொம்ப பிரம்மாண்டமா இந்தியா வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மிசைல் இதுல பிக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி ரஷ்யாவினுடைய ரேடார் வந்து ரொம்ப ஓல்டு மாடலா இருக்கு. பட் நம்ம அதை விட பல மடங்கு அட்வான்ஸான ரேடாரை உருவாக்கிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா விருபாக்ஸா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ரேடார், அந்த ரேடாரையும் இதுல பிக்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்றதுக்கு ரஷ்யா அலோவ் பண்ண ரொம்ப தயாரா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெளிவா சொல்றாங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா வந்து பார்க்கப்படுது. சரிப்பா, இதை வந்து இந்தியால தயாரிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, இந்தியாவில் எங்க தயாரிக்க போறாங்க? அதுவும் பர்டிகுலரா நம்ம ஆல்ரெடி நிறைய முக்கியமான விஷயத்தை HAL நாசிக் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டியில அந்த பகுதியில் நம்ம தயாரிச்சுட்டு வரோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த Su-30 MK போர் விமானம் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா கரண்ட் சிச்சுவேஷன்ல கிட்டத்தட்ட 270க்கு மேல போர் விமானங்கள் அது வந்து இந்தியாவினுடைய பல பகுதியை பாதுகாத்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அதை தயாரிச்சது எல்லாமே இந்த HAL நாசிக் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டியில் தான். ஆக்சுவலா அது வந்து மொத்தம் 4 to 5 லைனுக்கு மேல இந்த HAL நாசிக் ஃபெசிலிட்டியில் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து இந்த Su-30 MK போர் விமானத்தை இன்னுமே தயாரிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து இந்தியாவினுடைய எல்லா பகுதியும் பாதுகாத்துட்டு இருக்கு. அது ஒரு முக்கியமான லைனா. இன்னொரு ரெண்டாவது ஒரு முக்கியமான லைன் போட்டிருக்காங்க, அது Su-30 MK-க்காக. ஆக்சுவலா என்னன்னா இப்ப ரீசன்ட் டைம்ல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் கிடைச்சது. என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 63,000 கோடி செலவுல 84 Su-30 MK போர் விமானத்தை அப்கிரேட் பண்றதுக்கு. ஆக்சுவலா எந்த மாதிரி அப்கிரேட்னா இன்ஜினை மாடிஃபை பண்றதாகட்டும், ரேடார் அப்கிரேட் பண்றதாகட்டும், மிசைல் எல்லாத்தையுமே அட்வான்ஸான லேசர் போடுவதாகட்டும், இந்த மாதிரி பல வேலைகளை இந்தியா வந்து பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கு. அது எல்லாமே இந்த HAL நாசிக் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான 3வது லைன் தான் MiG-21 அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர் விமானத்துக்கு. ஆக்சுவலா இதை அப்கிரேட் பண்றதுக்காக தான் போட்டுருந்தாங்க. இது வந்து கிட்டத்தட்ட லைஃப் வந்து முடிய போகுது, அதனால அந்த லைன் வந்து ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான லைன் 4வது லைன் என்னன்னா MiG-27 அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர் விமானம். அதுவும் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே டோட்டலா முடிஞ்சது, அதை வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரியே வருங்காலத்துல இன்னும் நிறைய முக்கியமான போர் விமானங்கள் தயாரிக்கிறதுக்கு அங்க இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுவும் பர்டிகுலரா Su-57 அப்படிங்கிற அந்த போர் விமானத்தை இங்க தயாரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் 114 தயாரிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளான் போயிட்டு இருக்கு. சப்போஸ் அந்த பிளான் சக்சஸ் ஆச்சுன்னா அதையும் வந்து இந்த HAL நாசிக் ஃபெசிலிட்டியில தயாரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி AMCA 5ஆம் தலைமுறை போர் விமானம் ஆல்ரெடி மிகப்பெரிய டெவலப்மெண்ட்ல ரொம்ப வேகமா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அதை வந்து ஒருவேளை எல்லாமே அங்க வந்து பினிஷ் ஆகி சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, நீங்க தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதையும் கொண்டு வந்து இங்க தயாரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா இந்த HAL நாசிக் ஃபெசிலிட்டி இந்தியாவினுடைய எல்லா வலிமையுமே ஸ்ட்ரென்த் ஆகுது. அதுவும் பர்டிகுலரா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த் பண்றதுல ரொம்ப முக்கியமான பகுதியா பார்க்கப்படுது.
சப்போஸ் இந்த Su-57 இந்தியாவில் தயாரிச்சா அடுத்த 4 to 5 வருஷத்துல 20 to 30 போர் விமானங்களை எங்களால தயாரிச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த தெள்ள தெளிவா சொல்றாங்க. அதை தாண்டி 2030க்குள்ள எங்களால 40 to 50 போர் விமானங்களை எங்களால தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இதுல 70% எல்லா பொருட்களையும் இந்தியாவிலே தயாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. Su-30 MKI போர் விமானத்தை பத்தி நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும். ஆக்சுவலா இந்த Su-30 MKI போர் விமானம் இந்த HAL நாசிக்ல தயாரிக்கிற காரணத்தினால அதனுடைய எல்லா முக்கியமான டூல்ஸ் ஆகட்டும், ஜிக்ஸ் ஆகட்டும், எல்லா மெத்தட் ஆகட்டும் கிட்டத்தட்ட Su-57க்கு ஒத்து போற காரணத்தினால் நம்ம இங்க தயாரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிவா இருக்கும். அதை தாண்டி இங்க நிறைய முக்கியமான ஹேங்கர்ஸ் ஆகட்டும், ரன்வே ஆகட்டும், டெஸ்டிங் ஃபெசிலிட்டி ஆகட்டும், அதே மாதிரி டெஸ்ட் பண்ற சென்டர் ஆகட்டும், எல்லாமே இங்க ஆல்ரெடி வச்சிருக்காங்க. அதனால நம்ம ஈஸியா பெரிய லெவல்ல மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது இங்க பண்ண தேவையில்லை. இதை இங்க தயாரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிதா இருக்கும். அதனால ரஷ்யா நீங்க இங்க தயாரிக்கிறதுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு அவங்களும் ஆர்வமா இருக்காங்க. இந்த சைடு இப்ப இந்தியா மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னா இதை கூடிய விரைவில் ஆரம்பிச்சிருவாங்க. பட் நம்ம உடனடியா சொல்ல போவது கிடையாது. நமக்கும் நிறைய சிக்கல் இருக்கு. ஆக்சுவலா இவ்வளவு விஷயம் பேசுறோம் Su-57 பத்தி. ஆக்சுவலா ஆல்ரெடி நம்ம F-35 அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய போர் விமானத்தை வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு இருந்தோம். பட் இப்ப இருக்க பிரச்சனையை பார்த்தா அமெரிக்கா கிட்ட போற மாதிரி நம்ம தெளிவா தெரியுது. அதை தாண்டி Su-57க்கு நம்ம இங்க வரனாலும் Su-57 சாதாரண போர் விமானம் கிடையாது. அதுவும் பர்டிகுலரா இது ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது பெரிய லெவல்ல இருக்கு. அதை தாண்டி சூப்பர் மேனபிலிட்டி, அதை தாண்டி சூப்பர் சோனிக் க்ரூஸ் மிசைல், முக்கியமான அட்வான்ஸான மிசைல் ஆகட்டும், இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிபிஷியல்னால இயங்கக்கூடிய நிறைய முக்கியமான ஏவியோனிக் சிஸ்டம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுல இருக்கு. அதனாலதான் இந்தியாவுக்கு அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்தியாவும் இதை வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா இந்த Su-57 போர் விமானத்தை நம்ம கரெக்டா சொல்லணும்னா 2007லயே இதை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அதை 2007ல இந்தியாவும் ரஷ்யாவினுடைய கூட்டு முயற்சியில் தயாரிக்க கிட்டத்தட்ட பிளான் போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 11 வருஷம் கழிச்சு இந்தியா 2018ல வெளியே வந்தாங்க. ஆக்சுவலா அதுக்கு காரணம் நிறைய காசு இஷ்யூ வந்துச்சு. அதை தாண்டி நிறைய டெஸ்டிங் ஃபெசிலிட்டி எல்லாமே ரொம்ப ஓல்டு மாடலா வச்சு பண்ண காரணத்தினால இந்தியாவுக்கு பிடிக்கல. ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி பெரிய லெவல்ல கிடையாது அப்படிங்கிற நிறைய விஷயம் கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருந்த காரணத்தினால 2018ல நம்ம வெளியே வந்தோம். அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அது மட்டும் இது வரைக்கும் 2 பேரை கூட்டு சேர்ந்து தயாரிச்சிருந்தாங்க அப்படின்னா உடனடியா இந்தியாவுக்கும் 5ஆம் தலைமுறை போர் விமானம் இப்போ ஒரு 40 to 50க்கு மேல இருந்திருக்கும். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறதா நமக்கு தெளிவா தெரியுது. நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும் Su-57 இந்தியா தயாரிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா அப்படி இந்தியாவுல கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன விஷயம் நடக்கும்னா இங்க வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது பெரிய லெவல்ல ரொம்ப ரொம்ப அதிகமா கிடைக்கும். அதை தாண்டி காசு நம்ம இம்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி நிறைய விஷயத்துல இருக்கும். அதை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த Su-57 நம்ம ரஷ்யால இருந்து வாங்கினா நமக்கு ஒரு போர் விமானம் வாங்குறதுக்கு 40 இருந்து 50 மில்லியன் டாலருக்கு மேல ஆகும். அவ்வளவு காசு செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்தியாவுல தயாரிச்சா அதுல 30% தான் ஆகும். அந்த அளவுக்கு நம்மளால குறைக்க முடியும். அதை தாண்டி நம்ம AMCA MK2 போர் விமானம் இந்தியாவுல தயாரிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு அந்த கேப்பை ஃபில் பண்றதாகட்டும், அதனுடைய பவர் ஈஸியா இதை கிடைக்கிறதுக்காகட்டும் ரொம்ப ரொம்ப இது உதவியா இருக்கும் அப்படிங்கிறதா நமக்கு தெளிவா தெரியுது. ஆக்சுவலா நம்ம இதை தயாரிக்கிறதுக்கு இவ்வளவு பாசிட்டிவான விஷயம் இருந்தாலும் நம்ம இதை தயாரிக்கும் பொழுது நிறைய சேலஞ்சும் வரப்போகுது. ஆக்சுவலா என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா எல்லாமே ரஷ்யாவை சார்ந்துதான் இருக்கணும். ஒரு போர் விமானத்தினுடைய டெக்னாலஜி ஆகட்டும், அவங்க கொடுக்கிற முக்கியமான வெப்பன்ஸ் ஆகட்டும், டூல்ஸ் ஆகட்டும், எல்லாமே அவங்களை டிபெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா ரஷ்யா மேல அமெரிக்கா கேட்ஸா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா இன்னும் சுருக்கமா சொல்ல போனா இந்த கேட்ஸா அப்படிங்கிறது ரஷ்யா அடிக்கடி போடுவாங்க. ஏன்னா மொத்தம் 3 நாடுகள் மேல அமெரிக்கா டார்கெட் வச்சிருக்காங்க. ஈரான், நார்த் கொரியா, இன்னொன்னு ரஷ்யா. இந்த 3 நாடுகளும் வெளிநாட்டுக்கு ஏதாவது டிஃபென்ஸ் ப்ராடக்ட்டோ அல்ல எனர்ஜி சம்பந்தமான கேஸ் சம்பந்தமான இந்த மாதிரி பொருட்கள் ஆகட்டும் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணா அவங்க இந்த தடையை விதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை போட்டாங்கன்னா நம்ம அதிகமா பினான்சியலான டிரான்சாக்ஷன் வெளிநாட்டுக்கு பண்ண முடியாது. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா அவங்க நம்ம மேல பிரஷர் போட்டுட்டே இருப்பாங்க. அதை தாண்டி நம்ம டிஃபென்ஸ் டெக்னாலஜியை வெளிநாட்டுக்கு சொல்லி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லுவாங்க. இது எல்லாமே கேட்ஸா தடை விதிச்சா அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணா ஆல்ரெடி நம்ம S-400 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இதை வாங்கினோம். ஆனா அவங்கள அதுக்கு தடை விதிக்க கிடையாது. சப்போஸ் இந்த Su-57 இந்த மாதிரி டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணா ஒருவேளை அவங்க இதை பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி இந்தியாவுக்கும் அவங்களுக்கு சுத்தமா ஆகாம நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல Su-57 இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்தா இந்தியாவுக்கு இன்னொரு முக்கியமான பிரச்சனையா இது மாறிடும் அப்படிங்கிறதா நமக்கு தெளிவா தெரியுது. அதை தாண்டி இந்தியாவுக்கு இன்னொரு முக்கியமான சிக்கலும் வரப்போகுது. நம்ம இந்த Su-57 பக்கம் போனோம் அப்படின்னா இந்தியா ஆல்ரெடி AMCA ப்ராடக்ட்ல ஒரு மிகப்பெரிய சிக்கலை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதை தாண்டி
தேஜஸ் MK1A இன்ஜின் வராம அங்க ஒரு பக்கம் சிக்கல் போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை இந்த Su-57க்கு ஒதுக்குனா இது எல்லாமே இன்னுமே லாகிங் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியாவினுடைய முதல் 5ஆம் தலைமுறை போர் விமானம் இந்த AMCA ப்ராடக்ட்காக ரொம்ப காலமா முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அது வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தடையா இருக்கும். அதை தாண்டி ரஃபேல் F4 அப்படிங்கிற இன்னொரு வெர்ஷனையும் இந்தியா வந்து வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி போயிட்டு இருக்கு. அது வந்து ஸ்லோவா இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி 114 மல்டிரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட இந்தியா வந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு கம்பெனி கிட்ட நிறைய பேர்த்திட்ட கேட்டிருக்கோம். அது வந்து ஸ்லோவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதுக்கு வந்து மணி வந்து அதிகமா ஒடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்தியா வந்து எப்படி சமாளிக்க போறாங்க, சமாளிச்சுட்டு நம்ம Su-57 இந்தியாவிலேயே தயாரிக்க போறோமா இல்ல வேற ஏதாவது போர் விமானத்தை வாங்க போறோமா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. இது எல்லாமே கூடிய விரைவில் தான் தெரியும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய்.